மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வீணாகக்கூடிய நீர் தற்போது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்திருப்பதன் காரணமாக தண்ணீர் வெளியேறுவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், எவ்வளவு நேரமா இந்த நீர் கசிஞ்சிட்டு இருக்கு, என்ன காரணம்? மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் தற்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீர் கசிந்து வரக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரை மேலே ஏற்றும் போது அழுத்தத்தின் காரணமாக இந்த தண்ணீர் வெளியேறுகிறதா அல்லது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீர் கசிந்து வெளியேறுகிறதா என்ற காட்சிகளை தற்போது நம்மால் இந்த காட்சிகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் களத்தில் நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இந்த தண்ணீர் எங்கிருந்து வெளியேறுது, எவ்வளவு நேரமா வெளியேறிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? தேவபிரியன், மதுரை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முல்லை பெரியார் அணை லோயர் கேம்பில் இருந்து மதுரைக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் வரும் திட்டப்பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. நிலையில் மேலும் குடிநீரை சேமித்து வார்டு வாரியாக விநியோகம் செய்வதற்காக 35 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 50 உயர்மட்ட குடிநீர் தொட்டிகள் என்பது மதுரை மாநகராட்சி முழுவதும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை ஆரப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்ரூத் திட்டத்தின் மூலம் கட்டப்படக்கூடிய அந்த முல்லை பெரியார் அணை அந்த குடிநீர் தொட்டி என்பது திடீரென அந்த குடிநீர் என்பது வெளியேறி அருவி போல கொட்டி இருக்கின்றது. அதாவது இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் வேடிக்கையை பார்த்து குதூகலமாக குளியல் போட்டதுடன் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அந்த நீர் வெளியேறதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி பொறியாளர் நம்மிடம் கூறுகையில், அந்த தண்ணீர் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் அந்த அழுத்தத்தை சோதனை செய்வதற்காக இந்த நீர் என்பது வெளியேற்றப்பட்டுள்ளதாக தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் என்பது நம்மளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.